ஓம் கணாநாத்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிः சேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமோ நமः. ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமः. ஹரி ஓம். என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 17வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா தேஹினாம் சா ஸ்வபாவஜா சாத்விகி ராஜசி சைவ தாமசி சேதி தாம் ஸ்ருணு. ரொம்ப அழகான ஸ்லோகம். அதாவது இந்த 2வது ஸ்லோகத்திலிருந்து 6வது ஸ்லோகம் வரைக்கும் நமக்கு 3 விதமான ஸ்ரத்தையினுடைய விசாரம். இந்த அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன? ஸ்ரத்தாத்ரய விபாக யோகா. 3 வகைப்பட்ட ஸ்ரத்தையை விவரிக்கக்கூடிய அத்தியாயம். அது 2வது ஸ்லோகத்திலிருந்து 6வது ஸ்லோகத்திற்குள்ள முடிஞ்சுடுது. ஆனால் இந்த ஸ்ரத்தை என்பது மற்ற காரியங்களுக்கும் அடிப்படை ஃபவுண்டேஷன் மாதிரி. அதனால தான் கடைசி வரைக்கும் இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வரைக்கும் ஆன அத்துணை விஷயங்களிலும் இந்த ஸ்ரத்தை என்பது ஆதாரமாக இருக்கிறது. மனிதர்களிடம் 3 விதமான ஸ்ரத்தை காணப்படுகிறது. ஸ்ரத்தைகள் அப்படின்னு சொல்கிறதா இல்லை ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறதான்னாக்கா ஒரு வகையிலேயே சொல்லிடலாம். ஸ்ரத்தா 3 விதமான ஸ்ரத்தை ஒருத்தர்கிட்டயே இருக்கிறது இல்லை. இது ஏன் ஸ்ரத்தைன்னா என்ன? அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிடணும் இல்லையா? கடந்த தொகுப்பில் நான் சொன்னது புரிஞ்சதோ இல்லையோ தெரியலையே. ஸ்ரத்தை என்பது நம்பிக்கைக்கும் ஒரு படி மேல். ஓகே, நம்பிக்கைக்கும் ஒரு படி மேல். நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னா, நாம் எதிர்காலத்தை பற்றின ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு அந்த முடிவிலேயே கொஞ்சம் எதிர்பார்ப்பையும் கலந்து நம்முடைய சுய முடிவை நாளைக்கு காலத்தால் சூரியன் உதிக்கப் போகின்றார் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்படி சொல்லலாம்? காலத்தால் 6 மணிக்கெல்லாம் வந்துடுவார்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை இது என்னுடைய சுய கன்க்ளூஷன், அதாவது என்னுடைய செல்ஃப் கன்க்ளூஷன், ப்ரீ கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லலாம். முந்தைய முடிவு, அதாவது அந்த நிகழ்வுக்கு முன்பே அந்த நிகழ்வை பற்றின என்னுடைய ஒரு முடிவு. அது அனுமானத்துடன் சேர்ந்து ஒரு எதிர்பார்ப்புடன் சேர்ந்து, அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் சொன்னேன். இந்த நம்பிக்கை என்பது நமக்கு அப்பாற்பட்ட, நம்மால் இப்போ உடனடியாக பார்க்க முடியாத, உணர முடியாத விஷயங்கள் மேலும் நம்பிக்கை வைத்து கொண்டு தான் வாழ்க்கையானது தொடர்கிறது. அப்போ வாழ்க்கை எதனுடைய ஆதாரத்தில் தொடர்கிறது அப்படின்னாக்கா நம்பிக்கையைத்தான் ஆதாரமாக வைத்து கொண்டு தொடர்கிறது. அந்த நம்பிக்கையை எப்படி வைக்க வேண்டும், எதன் மீது நம்பிக்கையை வைத்து நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை சிரேஷ்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு உதவுவதுதான் கல்வி.
ஒரு கல்வி புள்ளி விவரங்களை மட்டும் கொடுத்துவிட்டு நம்பிக்கை எப்படி வைப்பது என்பதையும், நம்பிக்கை எதன் மேல், யார் மேல், எப்பொழுது, எவ்வாறு வைக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கலன்னா அதற்கு பேர் கல்வியே கிடையாது. புள்ளி விவரம் மட்டும் கல்வி கிடையாது. அந்த ஒரு போர்ஷன் மிஸ்ஸிங் இப்போ இருக்கக்கூடிய படிப்பில். அதனால தான் நிறைய பேர் படித்து முடித்து மேதாவியாக மாறினாலும் கூட அடுத்தவர்களை நம்புவதிலும் தன்னை பிறர் நம்புவதை ஏற்றுக்கொள்வதிலும் தடுமாறுகிறார்கள். அது என்ன? தன்னுடைய க்ளோஸ் நண்பர்களிடம், தன்னுடைய கணவன் மனைவி இந்த உறவுகளுக்கிடையிலும், தன்னுடைய குழந்தைகள், அதாவது அப்பா குழந்தை, அம்மா குழந்தை, குழந்தை அப்பா, இந்த மாதிரி உறவுகளிலுமே சிக்கல் வந்துடுது. நம்பிக்கை என்பது எல்லாருக்கும் இருக்கின்றது. அடுத்தவருடைய நம்பிக்கையை நாம் அதை புண்படுத்தக்கூடாது. ஆனால் அந்த அடுத்தவர்களுடைய நம்பிக்கை மற்றவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்காத நம்பிக்கையாக இருக்க வேண்டும், கடவுள் நம்பிக்கை உட்பட. புரியுதா? அப்பொழுதுதான் அது மனிதனுடைய நம்பிக்கை. மற்ற நம்பிக்கைகளை சிதைச்சுட்டு நான் மட்டும் இப்படித்தான் நம்புறேன் அப்படின்னா ஹிட்லராக போயிடுவீங்க. ஹிட்லருக்கும் ஒரு கான்செப்ட் இருந்தது. ஒவ்வொரு டெரரிஸ்ட்டுக்கும் அவர்களுக்குன்னு ஒரு நியாயத்தன்மை, அவர்களுக்கேற்ற புத்தியின் பிரகாரம் இருக்கிறது. அதனால தான் இந்த 3 விதமான ஸ்ரத்தை அப்படின்னு சொன்னாலே நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம், கடவுளை சார்ந்த விஷயம், பூஜை புனஸ்காரங்களை சார்ந்த விஷயம், பிறகு தர்மத்தை சார்ந்த விஷயங்களை பற்றி பேசும் பொழுதுதான் இந்த ஸ்ரத்தை என்பது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அடுத்த மனுஷால நம்புறதோ அல்லது தனக்கு வரக்கூடிய அந்த நிகழ்வுகளை வைத்து தன்னுடைய நம்பிக்கையை கட்டி வைக்கிறதோ, இதெல்லாம் நார்மலாக பேருக்கு என்ன தெரியுமா? காமன் சென்ஸ் அப்படின்னு பேர். அப்போ நம்பிக்கையை கற்றுக்கொள்ளுவது தான் வாழ்க்கை. நம்பிக்கையை வைப்பதற்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதனால தான் நம்பிக்கையை 2ஆக பிரிச்சுட்டார். நீ இறைவன் மீது வைப்பதும் நம்பிக்கை தான். அப்போ அந்த ஸ்ரத்தையாக மாறுவதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், தன்னுடைய அந்த ப்ரீ கன்க்ளூஷனை ஒரு நம்பிக்கையை கொண்டு போய் சரணாகதி பண்ணிடணும். அது சாஸ்திரோக்தமாக இருந்தால் அது சாத்விகமாக மாறுகிறது. அந்த ஸ்ரத்தை சாத்விகமாக மாறுகிறது. இதை பகவானே சொல்லுவார். அது அவர்களுடைய இயல்புக்கு ஏற்றவாறு மாறிவிடுகிறது. இயல்பு எப்படி வருகிறதுன்னு கேட்டால், தனக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களின் வாயிலாக. ஒருத்தர் பலராலும் ஏமாற்றப்படும் பொழுது அவருடைய புண்ணிய பலன் அவருக்கு கம்மியாக இருந்தால் இவரும் ஒரு ஏமாற்றுக்காரர் ஆகிவிடுவார். இந்த உலகம் மோசமானது, இப்படித்தான் நான் வாழணுங்கிற நம்பிக்கை அவருக்கு ஏற்பட்டுரும். அது தன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அது உலகத்தின் மீது தனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை மாற்றிடும். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். சுய மதிப்பீடுன்னு ஒன்று இருக்கு. தன்னைத்தான் எப்படி ஏற்றுக்கொள்வது, தன்னைத்தான் எப்படி மதிக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய நம்பிக்கையை பற்றி நாம் பேசிக்க முடியும். அதே போன்று இந்த உலகத்தை எப்படி மதிப்பது, உலகத்தினுடைய மதிப்பீடு என்ன? அப்போது இந்த உலகத்தை ஒருத்தர் மதிக்கிறாருனாக்கா அவருக்கு தன் மீது சுய மதிப்பு இருந்தால் அவர் மற்றவர்களையும் மதிப்பார். தன் மீது சுய மதிப்பு இல்லை, தனக்கே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனாக்கா போச்சு. அவருடைய நம்பிக்கை எல்லாம் வேறு மாதிரி இருக்கும், அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை சிதைப்பதாகத்தான் இருக்கும். என்ன சுவாமிஜி நம்பிக்கைன்னு போட்டு கன்ஃபியூஷன் ஆக்குறேள் அப்படின்னாக்கா வெரி சிம்பிள். எதிர்காலம் என்பது நம்பிக்கை மட்டுமே. கடந்த காலம் என்பது நம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்பட்ட எவிடன்ஸ். இந்த இரண்டுக்கும் இடையில் ஒருவர் தடுமாறுகின்றார் என்றால் அவர்களுக்கு பாப்பமானது கூடியிருக்கிறதுன்னு பொருள். அதனால தான் இறைவனுடைய அந்த ஒரு சாநித்தியத்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படி இறைவன் மீதே ஒருத்தர் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவருடைய சுபாவத்தின் காரணத்தினால் சாஸ்திர ஞானத்தோடு நம்பிக்கை வைத்தால் அது சாத்விகமாக மாறிவிடுகிறது. அவருடைய இயல்பு சாத்விகமாக இல்லைன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாஸ்திரம் என்ன பண்ணும், அவருக்கு அந்த ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்திற்கு வரவழைத்து விடும். அப்போ சாஸ்திர ஞானம் இருந்தால் அங்கு அவர் என்ன இயல்பில் இருந்தாலும் அந்த குணம் அந்த காரியம் சத்துவகுணமாக செய்வதற்குண்டான அந்த ஒரு அனுகிரகம் கிடைச்சிடும். ஸ்லோவாக இவரும் சத்துவத்திற்கு முன்னேறி விடுவார். சாஸ்திர ஞானம் இல்லை அப்படின்னா அப்பொழுதுதான் அவருடைய இயல்பினுடைய காரணத்தினால் அது தாமசமாகவோ அல்லது ராஜசமாகவோ போயிடுறது. இதை இவரே சொல்லுவார், பகவானே சொல்லுவார். முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்லிடுறார் அடுத்த ஸ்லோகத்தில்,
நம்பிக்கை தான்ப்பா மனுஷன். என்னுடைய ஒரு சுவாமிகள் சொல்லுவார், நேற்றைக்கு சாப்பிட்ட இட்லி தான்ப்பா இன்னைக்கு ராமசுவாமி அப்படிம்பார். ஆனால் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார், நேற்றைக்கு என்ன நீ நினைச்சியோ அதுதான் உன்னுடைய கேரக்டர். இன்னைக்கு சரீரம் நேற்றைக்கு சாப்பிட்ட உணவு, ஆனால் உன்னுடைய இயல்பு, உன்னுடைய பாத்திரம், கேரக்டர், நீ நேற்றைக்கு என்ன நினைத்து கொண்டு இருந்தாயோ அதுதான். என்ன பாவனையுடன் நீ இருந்தாயோ அதன்படி தான் இன்றைக்கு உன்னுடைய கேரக்டர். அதனால தான் நான் சொன்னேன், சுய மதிப்பீடு என்பது ரொம்ப முக்கியம். அந்த சுய மதிப்பீடும் கூட பணத்தை வைத்தோ அழகை வைத்தோ அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய திறமையை வைத்தோ இருக்கக்கூடாது. அந்த சுய மதிப்பீடு தன்னுடைய உண்மைத்தன்மையை வைத்து கொண்டிருக்க வேண்டும். தன்னுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபம். மற்றவர்கள் அனைவர்களுடைய உண்மைத்தன்மை என்ன, அவர்களும் என்னை போன்றே. அப்படிங்கும் பொழுது தான் மீதும் ரெஸ்பெக்ட் வந்துடும், அடுத்தவர்கள் மீதும் ரெஸ்பெக்ட் வந்துடும், தன்னுடைய காரியத்திலையும் அந்த பக்குவமானது தெரியும், கோபதாபங்கள் வராது. அப்படியே வந்தாலும் அது தன்னையோ பிறரையோ பாதிக்காது. அது சும்மா கர்ம பலனினுடைய விளைவாக இருந்துட்டு அப்படியே போயிடும். அந்த சூக்ஷ்மங்களை நமக்கு புரிய வைக்கின்றார் பகவான் கிருஷ்ணர். இங்கே படிச்சுடுவோம். வேர்ட்ஸ் நம்பர் 3, 3வது ஸ்லோகம். சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத ஸ்ரத்தாமயோயம் புருஷः யோ யச்ச்ரத்தஸ்ஸ ஏவ சஹ அயம் புருஷः ஸ்ரத்தாமயः. இந்த மனிதன் யார் தெரியுமா? நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு அல்லது நம்பிக்கையினுடைய ஒரு கூட்டமைப்பு, நம்பிக்கையே வடிவானவன். கடந்த 15 வருஷங்களாக எதை நாம் நம்பி எதை பற்றுக்கோடாக பிடித்து கொண்டிருந்தோமோ அதுதான் மனிதன். அதுதான் நம்முடைய இயல்பாக மாறி நிற்கும். அந்த பாருங்களேன், அந்த இயல்பு நம்முடைய நம்பிக்கைக்கு வழிவகுக்கிறது. சத்துவ அனுரூபா அப்படின்னாக்கா அவரவருடைய மனதனுடைய பக்குவத்திற்கு ஏற்றபடி நம்பிக்கையினுடைய தரம் மாறுகிறதுங்கிறார். இங்கே சத்துவன்னாக்கா சத்துவ குணம் கிடையாது, மனம்னு அர்த்தம். அதற்கு தான் நமக்கு பாஷ்யம் வேணும். சத்வானுரூபா விசிஷ்ட சம்ஸ்காரோபேதாந்த கரணானுரூபா. அது என்னது? விசிஷ்ட சம்ஸ்கார உபேத அந்த கரண அனுரூபா. சின்ன வயசுலேருந்து இவர் தான்ப்பா ஹீரோ. இப்போ வளர்கிற குழந்தைகளுக்கு யார் ஹீரோ? இப்போ என்னென்னமோ இருக்கிறத இப்போ கொஞ்சம் நல்ல விதமாக சொல்கிறேன் நான். அது என்ன, குட்டி அனுமானா, குட்டி ஹனுமான், சுட்டி பயல், இந்த மாதிரி அந்த அந்த குழந்தையினுடைய கேரக்டர் பாருங்களேன். ஹீமேன், சூப்பர்மேன், பேட்மேன், டெடி பேர், இதையெல்லாம் பொம்மையாக வச்சுக்கிட்டு அந்த பொம்மையோட விவகாரம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எப்படி இருக்கும்? ஹனுமன், கிருஷ்ணர், அதாவது பாலகிருஷ்ணர், அப்புறம் என்ன, ஸ்ரீராமபிரான், சிவன், இந்த மாதிரியான சிலைகளை கொடுத்து அந்த சிலைகளோட விவகாரம் பண்ணினா அந்த குழந்தை எப்படி வரும்? புரிஞ்சதா? ஹீமேன், சூப்பர்மேன், பேட்மேன், ஸ்பைடர்மேன், இதெல்லாம் பாருங்களேன். டெடி பேர், அப்புறம் என்னென்னமோ இருந்தது அந்த காலத்தில். சக்திமான் அப்படிங்கிறது. அந்த குழந்தை எதை நம்பும்? அவர்களைத்தான் ஹீரோன்னு நம்பும். ஆனால் நமக்கு பாருங்களேன், ஸ்ரீராமபிரான், மகா கணபதி, இல்லை பாலகணபதி, இவர்களை ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை எப்படி வளரும் பாருங்களேன். ஏனென்றால் அந்த உருவங்கள் வேதங்களால் வகுக்கப்பட்ட உருவங்கள், அந்த உருவங்களுக்கும் அதனுடைய பூஜைகளுக்கும் அதனுடைய மந்திர தந்திர யந்திர முறைகளுக்கும் தத்துவத்துடனும் அதற்கு தொடர்பு இருக்கிறது. அதனால் அந்த பிள்ளையாருக்கு கொஞ்சம் ஊட்டுற மாதிரி விட்டுட்டு இவன் சாப்பிட்டுட்டு நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டால் அது பூஜை. அதைத்தானே பண்ணுறோம். ஓம் கம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் கம் அபானாய ஸ்வாஹா. இது நார்மலாக இருந்தால். கொஞ்சம் ஸ்ரீவித்யா கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருந்தால் ஓம் ஸ்ரீம் ஹரீம் க்ளீம் பிராணாய ஸ்வாஹா, ஸ்ரீம் ஹரீம் க்ளீம் அபானாய ஸ்வாஹா அப்படின்னு பிராணாயாமம், அதை பிராணன் அபானன் உதானன் இவைகளை கொண்டு அவைகளோடைய உதவி கொண்டு அந்த மகா நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அன்னத்தை புசிக்கின்றோம் இல்லையா? பூஜை. அது சின்ன வயசுலேருந்தே பூஜை. அதுதான் சம்ஸ்காரத்தினால் கட்டப்பட்ட மனம், அந்த கரணம். மனம்னு கூட சொல்ல, அந்த கரணம்.
சின்ன வயசுலேருந்தே அந்த நம்பிக்கையானது வந்து கட்டமைக்கப்பட வேண்டும். நம்பிக்கை என்பது என்ன தெரியுமா? அனைத்திற்கும் ஆதாரம். சில பேர் பாருங்களேன், என்ன நல்லது சொன்னாலும் அதில் ஏதாவது குத்தம் சொல்லுவோம். ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கா இல்லை அப்படின்னு தெரியும் முதல்ல அப்படி நம்ம பண்ணுறோன்னு நல்லா தெரியும். ஆனால் இந்த தடவை ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, சுமாராக தான் பண்ணியிருக்கான், அன்றைக்கி பண்ணது நல்லா பண்ணான் அப்படின்னு சொல்லுவான். அன்றைக்கி போய் கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஒரு தடவை பண்ணியிருக்கான், அது ஓரளவுக்கு அப்படின்னு. அதுதான் அந்த வளர்ப்பு, அதற்கேற்ற மாதிரி மாறிடுறது. அதனால தான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய மனதை நாம் ஹேண்டில் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கையே அப்பப்போ நம்ம பரிசீலனை பண்ணி பார்த்துக்கிடணும். ஏன்னா சத்வானுரூபா அந்தகரண அனுரூபா ஸ்ரத்தா சர்வஸ்ய பவதி. அவரவர்களுடைய மனதிற்கேற்றபடி, அவரவர்களுடைய அந்த சம்ஸ்காரத்திற்குண்டான மனதிற்கேற்றபடி அவரவர்களுடைய நம்பிக்கையானது அமைகிறது. அந்த நம்பிக்கையே அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவனாகவே உருவாகி அவனுடைய வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண வைக்கிறது. அயம் புருஷா ஸ்ரத்தாமயா. நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் நாம். அப்போ கடந்த ஒரு 20 வருஷங்களாக எதையெல்லாம் நம்பிக்கையாக பட்டுக்கோடாக வைத்து கொண்டு நம்ம வாழ்ந்தோமோ அதுதான் நம்முடைய கேரக்டராக டெவலப் ஆகி நிற்கிறது. சாஸ்திரத்தை துணை கொண்டிருந்தால் சாஸ்திரானுசரணையான நம்பிக்கைகள் இருக்கும். சாஸ்திரம் இல்லை, அது பொய்ன்னு சொல்லி ஒரு நாஸ்திகவாதியான ஒரு ஃபேமிலியில் வளர்ந்திருந்தால், புண்ணியமும் இல்லை என்றால் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு தான் பறந்துக்கிட்டு நம்ம அழுதுகிட்டு இருப்போம். சரி, இப்போது அந்த நம்பிக்கையானது 3 வகைப்படும்னு சொன்னார் இல்லையா, அதை வந்து டிவிஷன்ஸை சொல்கிறாருங்க. நான் வந்து இன்னொரு தடவை சொல்லிடுறேன். சாதாரண நம்பிக்கை என்பது, அதாவது நம்பிக்கை சாதாரண நம்பிக்கைன்னுலாம் சொல்ல வேண்டாம். நம்பிக்கை அப்படின்னா வாழ்க்கைக்கு ஆதாரமானது. அந்த நம்பிக்கை ஸ்ரத்தையாக மாறுவது எப்பொழுதுன்னு கேட்டால், யஜ்ஞ யாக பூஜா புனஸ்காரங்களை செய்யும் பொழுது எதிரில் இருப்பவர் வந்து அவரும் வந்து எதிர்காலத்திலும் இல்லை நிகழ்காலத்திலும் இல்லை எந்த காலத்திலும் இல்லை எப்படி இருப்பார்னு தெரியலங்கும் போது அங்கு அந்த நம்பிக்கையானது ஸ்ரத்தையாக வடிவெடுத்து தன்னுடைய மூளையெல்லாம் சரணாகதி பண்ணிட்டு இந்த என்ன தெரியுமா மூளை என்ன சொல்லும், இது வந்து கல் தானே சார் அப்படின்னு சொல்லும். ஸ்ரத்தை என்ன சொல்லும், நீ வாயை மூடு, பேசாமல் இப்படியே சொல்லும், பேசாமல் பூஜையில் கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்லும். அதுதான் ஸ்ரத்தை. ரைட்டா? அப்போது நமக்கேற்ற நம்பிக்கையை இந்த மூளையெல்லாம் கழட்டி இறைவனுடைய பாதத்தில் வச்சுட்டு இந்த பூஜையை தொடர்ந்து செய்கிறது. அந்த ஸ்ரத்தை நம்பிக்கையை 3 விதமாக பார்த்துடல. சாஸ்திரத்துக்கு ஏற்ற மாதிரி, சாஸ்திரம் தெரியாத இருக்கும் பொழுது அது வேறு மாதிரி. இது எந்த மாதிரி பார்த்துருவோம். யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷரக்ஷாம்சி ராஜசாஹ பிரேதான் பூதகணான்ச்சான்யே யஜந்தே தாமசாஜனாஹ. சாத்விகமான ஸ்ரத்தையை கொண்டவர்கள் தேவான் யஜந்தே. சாத்விகமான நம்பிக்கை, அதாவது தன்னுடைய அந்த நம்பிக்கையானது சாஸ்திரோக்தமாக இருக்கும் பொழுது வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள அந்த கடவுள்களை அவர்கள் வழிபடுவார்கள். அங்கே வெஜிடேரியன் மட்டும்தான் இருக்கும், நான்வெஜ் இருக்காது. இதெல்லாம் பகவத் பாதாளுக்கு பின்பு நான் சொல்கிறது. பகவத் பாதாளுக்கு முன்பெல்லாம் இதுலேயே நான்வெஜ் இருக்கிறதாக கேள்விப்படுறோம். மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி இப்போல்லாம் வந்து கொஞ்சம் பக்குவமாகிடுது. அதனால் வந்து புலால் உண்பது என்பது கொடியது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து பார்டரில் உட்காந்துக்கிட்டு அந்த குளிர்லேயும் மழையிலையும் நனைஞ்சி காஞ்சி துவண்டு உலர்ந்து போகக்கூடிய அந்த சரீரத்திற்கு ஊட்டச்சத்து தேவை. ஆமாம், அதனால் அவர்களை வந்து உண்மையிலே காவல் தெய்வங்களாக நம்ம மதிக்கணும். அதனால தான் காவல் தெய்வங்களுக்கு இன்னும் அது படையல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இல்லை, ஐ ஆம் டு பி ஃப்ராங்க், நான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு யோசனை செய்யக்கூடிய அளவு பகவான் நமக்கு வந்து இது கொடுத்துருக்கிறார். தர்மம்னு சொன்னாலே இட் நீட்ஸ் டு பி இன்டர்பிரட்டட் அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட். தர்மம் என்பது அந்தந்த இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது. ரைட்டா? அதனால தான் நாட்டை காப்பாற்றுகின்ற ஒருவர் தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து தர்மத்தை காப்பாற்ற நினைக்கின்ற ஒருவருக்கு இது ஏற்றுக்கொள்வதாகிறது. சரி, சாத்விகாக தேவான் யஜந்தி. சத்துவ குணம் படைத்தவர்கள் சாஸ்திரத்தை சார்ந்து தேவர்களை எஜிக்கின்றார்கள். சரியா? இது வந்து நிறைய இதில் இன்வால்வ் இருக்குது.
ஒரு பூஜையை வந்து எதற்கு பண்ணுறோம்? அதனால தான் நான் போன தொகுப்பில் என்ன பேசினேன்னா, குறிக்கோள் ரொம்ப முக்கியம். மோட்சம் தான் எனக்கு குறிக்கோள் அப்படிங்கிறவங்க சாத்விகமாக ஆட்டோமேட்டிக்காக இருப்பார். எனக்கு அடுத்தவனை வெல்லணும், கொல்லணும், அவனை காலி பண்ணணும் அப்படின்னா நோக்கம் மாறிடுத்து, பூஜையினுடைய அந்த பாவனை மாறிடுச்சு, பூஜைக்கு உண்டான அந்த சாமானங்கள்லாம் மாறிடும். அதனால தான் சாத்விகாக அப்படின்னாக்கா சாஸ்திர பிரகாரேன ஜீவந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் வந்து சாஸ்திர பிரகாரமாக வாழ்கிறார்களோ அவர்களால் தான் சாத்விகர்களாக இருக்க முடியும். ராஜசாக யக்ஷ ரக்ஷாம்சி, ராஜசீக குணத்தை கொண்டவர்கள், ரஜோ குணத்தை கொண்டவர்கள் யக்ஷ ராட்சச தேவர்களை வழிபடுவார்கள். யக்ஷினி தேவதைகள், தனதா யக்ஷினி அப்படின்னு ஒன்று சொல்கிற. இப்போ தனதா யக்ஷினி அது வந்து ஸ்ரீவித்யாலையும் அந்த டிவிஷன்ஸ்லாம் வருது. தனதா யக்ஷினியை வந்து பூஜை பண்ணினோம்னா அவ்வளோ பணம் கொட்டும். இந்த மாதிரி யக்ஷினி தேவதைகளை வழிபடுபவர்கள் ராஜசாக. பிரேதான் பூத கணான்ச்ச அந்யே, தாமசாக அந்யே பிரேத பூத கணான்ச்ச யஜந்தே. தாமசாக ஜனா, தமோ குணவாதிகள் என்ன அப்படின்னு கேட்டால் சுமசானத்தில் உட்காந்துருப்போம். பூத பிரேதங்களை வழிபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அப்போ டார்கெட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகிடுது, ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒர்ஷிப்பும் மாறிடுறது. ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒர்ஷிப்னா என்ன, நம்முடைய குறிக்கோளுக்கு ஏற்றபடி நாம் செய்கின்ற பூஜை செய்கின்ற தேவதைகளையும் மாற்றி விடுகிறோம். அதனால தான் முதல்ல எடுத்தோன்னே அதை சொன்னார். சரியா? இப்போ அடுத்த பாயிண்ட்டை சொல்லப்பார். அசாஸ்திர விஹிதம் கோரம் தப்யந்தே ஏ தபோஜனாஹ தம்பாஹங்கார சயுக்தாஹ காமராக பலான்விதாஹ. சொல்லிட்டார் பாருங்களேன். அசாஸ்திர விஹிதம் கோரம் தப்யந்தே ஏ தபோஜனாஹ தம்ப அகங்கார சயுக்தாக காமராக பலான்விதாக. சாஸ்திரத்திற்கு ஒவ்வாமல் கோரமாக யார் தபம் செய்கிறார்களோ, தம்பத்திற்காகவும் அகங்காரத்திற்காகவும் தீனி போடுவதற்காக பூஜை புனஸ்காரங்களை எவர் செய்கிறார்களோ, தன்னுடைய ஆசைகளை பிறகு வெறித்தனமான விஷயங்களை தீர்த்து கொள்வதற்காக எவர் செய்கிறார்களோ, கர்ஷயந்த ஷரீரஸ்தம் பூத கிராமம சேதசஹ மாம் சைவாந்த ஷரீரஸ்தம் தான் வித்யாசுர நிச்சயான். அவ்வளோதான், கன்க்ளூட் பண்ணிட்டார். ஷரீரஸ்தம் பூத கிராமம் அச்சேதசஹ கர்ஷயந்தஹ. அவர்கள் இந்த அசுரத்தனமான பூஜையெல்லாம் ஸ்ரத்தையெல்லாம் கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களும் ராட்சசத்தனமான ரஜோகுணத்தை கொண்டவர்களும், அதாவது தமோகுண ரஜோகுணத்தை கொண்டவர்களும் தன்னுடைய சரீரத்தை மெய்சிலிருக்க வைக்கிறார்கள். அப்படி கூச்சரிய செய்யறது சொன்னால் சங்கடமாக இருக்கும். அழகு குத்துறது அப்படியே ஒரு 200-300 அடிக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து 200 அடி அப்பா அழகு குத்திட்டு போகிறார். தன்னுடைய உடம்பை வருத்தி, அதுவும் பூஜை தான், அதுவும் கடவுளை சார்ந்த விஷயங்கள் தான். ஆனால் ரஜோகுணமான தமோகுணமானவைகள் அவர்கள் என்னையும் நசிய செய்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நான் அவர்களுக்குள்ளே தானே இருக்கேன், என்னையுமே வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மெய்சிலிருக்கன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு மாதிரி என்னது ஒரு அசௌகரியத்திற்கும் நலிவடைய செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். தான் வித்தி, அதை நீ புரிந்து கொள்வாயாக. அப்போ பூஜை என்பது தன்னையும் நோகடித்து கொண்டு மற்றவர்களையும் நோகடிப்பதாக இருக்கக்கூடாது என்பது தான் இதனுடைய பொருள். அவ்வளோதான். இப்போ என்ன எடுத்தோன்னு கேட்டால், இந்த ஸ்ரத்தை அப்படிங்கிறத வந்து சொல்லியாச்சு, அதனுடைய அந்த ஒரு அவுட் ஸ்கெட்சை கொடுத்துட்டார். ஆனால் இந்த ஸ்ரத்தையானது எப்படி எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது, அது வந்து டிபார்ட்மெண்ட்டாக வெளிப்படும் இல்லையா. சாத்விகமான ஸ்ரத்தை இருப்பவர்களுடைய ஆகாரம் எப்படி இருக்கும், சாத்விகமாக ஸ்ரத்தை இருப்பவர்களுடைய யஜ்ஞமானது தவமானது தானமானது எப்படி இருக்கும், இந்த ஒரு 4 டாபிக் எடுத்துக்கிட்டார். ஸ்ரத்தையை மேலும் மேலும் விவரிப்பதற்கு இந்த 4 டாபிக் என்னன்னு கேட்டால், உணவு உண்பதிலிருந்து ஆரம்பிக்கிறார். உணவு உண்பது, பிறகு யஜ்ஞம் செய்வது, பிறகு தவம் செய்வது, பிறகு தானம் செய்வது, இவைகள் அத்தனையுமே இந்த ஸ்ரத்தையினுடைய அடிப்படையில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஸ்ரத்தை என்பது இதனுடைய பலன்களை மாற்றுகிறது.
இப்போ ஒருத்தருக்கு வந்து ரஜோகுணம் வந்து ரஜோகுண ஸ்ரத்தை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பண்ணுகின்ற தானம் வேறு மாதிரி இருக்கும், அவர் பண்ணுகின்ற யஜ்ஞம் வேறு மாதிரி இருக்கும், அவருடைய தபஸ் வேற மாதிரி இருக்கும். ராவணேஸ்வரன் தபஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வால்மீகி தபஸ் பண்ணினதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி. அப்போது அந்த ரஜோகுணம் தமோகுணம் அப்படிங்கிறது வந்து இதில் தெரிஞ்சிடும். அதனால தான் வந்து இவர் எடுத்தோடனே என்ன சொல்லிட்டார், குணங்கள் 3 வகைப்படுகின்றன அப்படின்னு. அது வந்து 4வது ஸ்லோகத்திலே 4வது அத்தியாயத்திலே சொல்லியாச்சு. 14வது அத்தியாயத்தை அது முற்றிலும் முழுமையாக சொல்லப்பட்டது. ஆனால் ஸ்ரத்தையும் அந்த குணத்திற்கேற்ப மாறிவிடும், அந்த ஸ்ரத்தைக்கு ஏற்பதான் பலனும் உண்டாகும் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணுறார். அந்த ஸ்லோகத்தை படிச்சிருவோம். ஆஹாராஸ்த்வபி சர்வஸ்ய திரிவிதோ பவதி பிரியः யஜ்ஞ தபஸ்ததா தானம் தேஷாம் பேதமிமம் ஸ்ருணு. ஆகாரமும் இந்த மாதிரியே 3 விதமாக மாறுகின்றன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாக சொல்லுகிறார். ஆகாரமும் யஜ்ஞமும் தவமும் தானமும் இந்த ஸ்ரத்தையினுடைய அடிப்படையில் 3 பிரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அதை நீ விரிவாக கேட்பாயாகன்னு சொல்லி அவர் தொடங்குகின்றார். அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அவைகளை நாம் பார்ப்போம் என்று சொல்லி, எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.